நான் நினைச்சேன் சரி குறைஞ்சபட்சம் நம்ம கவிஞர் வித்தை கவிஞர் விஜயாவது பேர் சொல்லுவார்னு நினைச்சேன். விஜய் சொன்ன பேர் எந்த பேர் உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். முதல்ல விஜய் சொன்ன பேரு விஜய். எது விஜய் எதுக்கு யோசிக்கிறதுனா, சரி என்னன்னு தெரியல, ஒருவேளை நாளை பின்ன மறுபடியும் பாட்டுக்கிட்டு எழுத கூப்பிட்டாங்கன்னா ஒரு கண்டிப்பா நடிக்க வரப்படாது. நடிக்க வந்தா பாட்டுக்கிட்டு எழுத கூப்பிட்டாங்கன்னா இப்பவே ஒரு கெடுத்துட வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் பூரா திரும்ப நடிக்க வந்துருச்சு அவ்வளவு பேரும். அப்படி விஜய் நடிக்க வந்துருவாரு. எனக்கு இன்னைக்கு முதல்வர் அவர்கள் கோவையில திருச்சியில ஒரு மிகப்பெரிய நூலகம் கட்டி அந்த உலகத்தரம் வாய்ந்த நூலகத்துக்கு காமராஜ் அவர்கள் பெயரை வைப்பேன்னு சொல்லும் பொழுது நான் பெரிதும் மகிழ்ந்தேன். ஏன்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தமிழ்நாட்டில் நூலகம் கட்டுறோம். நூலகம் கட்டும் போது அண்ணா பேர் ஒண்ணு வச்சாச்சு சென்னையில. அதை விட சிறப்பா மதுரையில் ஒரு நூலகம் கட்டி கலைஞர் பேர் வச்சாச்சு. கோவையில நூலகத்துக்கு பெரியார் பேர் வச்சிருக்கு. இப்ப 3 பெரும் தலைவர்கள் திராவிட தலைவர்கள் பேர் வச்சாச்சு. 4வது யார் பேர் வைக்கணும்? என்ன திராவிட கட்சியில் தலைவர்களே இல்லையா? பேரை வைக்க முடியாதா? எதற்காக காமராஜன் பேர் வைக்கிறோம்? ஏன்னா முந்தா நாள் விஜய் சொன்னார்ல, தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, எங்களுடைய ஒரே எதிரி திமுக தானே பாருங்க. அதை முதல்ல சொன்னது காமராஜர். முதல்ல காமராஜர் சொன்னது 1958 சட்டசபையில் சொன்னா எங்களுடைய ஒரே எதிரி திமுக தானே. அப்ப நம்மளை யாரு மிகச்சிறந்த எதிரியாக நினைத்தார்களோ அவர்கள் பெயரையும் வைத்து மகிழ்ற கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம். வாங்க, நீ தானே எதிரிங்க, உங்க பேரை வைக்கிறோம், உலகத்துக்கு நூலகத்துக்கு உங்க பேர் வைக்கிறோம்னு. எல்லோரையும் யாரெல்லாம் திமுக தான் ஒரே எதிரின்னு சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் வரிசையாக கடந்த 70 ஆண்டு காலமாக 75 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றம் தனித்து கொண்டே வருகிறது. நீங்க இன்னைக்கு பேசும்போது மாசு அண்ணன் மேடல் இருக்க எல்லார் பேரையும் சொன்னார். பாதி பேரை திரும்பி பார்க்காம சொன்னார். அப்படி ரவி பேரை விட்டுட்டாரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணன் ரவி வந்திருக்காரு அப்படின்னு. ரவி வந்திருக்காரா பத்தியா யாருமே என்ன சொல்லி பேர் விட்டுட்டேன்ப்பா அப்படின்னு அங்கிட்ட இருந்து ஒருத்தர் அட கபிலன் உடனே விட்டுட்டேனா அப்படின்னாரு. பரவாயில்ல, ரவியை விட்டுட்டேன் கபிலனை விட்டேன் அப்படின்னு. ஒரு மேடையில உட்கார்ந்துருக்க 40 பேர்ல எல்லார் பேர்களையும் சொல்லி கீழக்கால பேரை சொல்லி கூப்பிட்டு நடத்துறது இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு கட்சி எவ்வளவு சிறப்பாக கலந்து கொள்கிறார். அதன் பிறகு பேச வந்த நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் இந்த பகுதியில் இருக்க எல்லா கட்சிகளும் தெரிஞ்சுக்க முடியாது, ஆனா அவர்கள் யாரும் நமக்கு வருத்தப்படக்கூடாதுக்காக கையில் இருக்க பட்டியல் வச்சு அத்தனை பேரையும் அவர்களை சொல்வதற்கான காரணம் இவர்கள் எல்லோரும் இந்த கட்சிக்காக வேலை செய்கின்றவர்கள். இவர்களை மேடையில் அங்கீகரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்னு அறிந்ததுனாலதான் அண்ணன் அவ்வளவு பேரையும் மொத்தம் தங்கந்தரசன் பேப்பர் படிக்கிறார். இதை நான் இவர்கள் இருவர் மட்டுமல்ல, இந்த கட்சியில எல்லாத்தையும் பார்த்திருக்கேன். நான் நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்களை சந்திக்க போகும்போது அந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு பெரிய கூட்டம். எனக்கு எப்படி உள்ள போறதுன்னு தெரியல. இப்ப இப்படி தள்ளுறது வெக்கமா இருக்கு நமக்கு, தள்ளு எப்படி தள்ளுறது. உள்ள போகணும்ல, நான் அவருடைய உதவியாளருக்கு போன்ல கூப்பிடுறேன், அண்ணன் உள்ள வாங்கிறாரு. நானும் வரணும் தான் நினைக்கிறேன், வர முடியலையே அப்படின்னா அவரை போய் ஒரு அழைப்பில் கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக தான் பார்க்க போறேன், நான் வேற ஒன்றும் செய்தி இல்லை. அந்த அழைப்பில் கொடுக்க போன அந்த அறைக்குள்ள திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கிட்டத்தட்ட 150 கட்சிக்காரர்கள் உடனிருந்து அவரோட தேர்ந்து கொடுத்தேன். அப்ப ஒருத்தர் தினசரி கட்சிக்காரர்களை பார்க்க முடியும், கட்சிக்காரர்கள் இருக்க முடியும் இருக்குது இல்லையா. அப்படி இருக்கும்போது நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் சொல்றாரு, என் கட்சிக்காரர்களை யாருமே நான் பார்க்க முடியல, பெரிய தடையா இருக்காங்க. நீங்க முதல்ல உங்க வீட்டை விட்டு வெளியே வாங்க, அவ்வளவு பெரிய காம்பவுண்ட் கட்டிக்கிறத எப்படி கட்சிக்காரன் பார்ப்பாங்க. இந்த நாட்டில் கலைஞர் ஒருத்தர் இருந்தாரு, கடைசி ஒரு வீட்டுல இருந்தாரு. அந்த வீட்டுல ரோட்ல இருந்து எட்டி பார்த்தாலே கலைஞர் தெரியவாரு. மாறினாரா வீடு? எம்எல்ஏ மாறினாரா? இன்னொரு முக்கியமான செய்திகள் சொல்லணும், அந்த வீடு அவர் முதல் முறையாக எம்எல்ஏ ஆவதற்கு முன்னராக வாங்கியது வீடு. அவர் சினிமாவில் வசனம் எழுதி கார் வாங்கி வீடு வாங்கி அப்புறம் எம்எல்ஏ ஆனார் கலைஞர். வீடு வாங்கினா 1955, அவர் எம்எல்ஏ ஆனா 1957. அப்ப அந்த வீட்டுல அந்த மாறாம கிடைச்சதுக்கான காரணம் இந்த தொண்டர்களை விட்டு நாம் எந்த ஒரு பொழுதும் விலகக்கூடாது அப்படின்னு அவர்கள் கண் பார்வையிலேயே இருந்தவர் கலைஞர். அவர்களை எல்லாம் பார்த்து வந்ததுனாலதான் இன்னைக்கு மாசு அண்ணனும் தங்கம் சொன்னா அவ்வளவு பேரையும் அவ்வளவு இணக்கமா வச்சிருக்காங்க. நீங்க மாசு அண்ணன் ஓடிக்கொண்டே இருக்கும் நதின்னு சொன்னாரு தங்கண்ண. அவர் ஓடிக்கொண்டே நதின்னு சொல்றது அது இரட்டுற மொழிகள். அதுல 2 இருக்கு. என்ன அப்படின்னா, ஒண்ணு அவ்வளவு பரபரப்பா கட்சி வேலை செய்யறவர், இன்னொன்னு நிஜமாவே லிட்டரலா தினசரி ஓடிக்கிட்டே இருக்கவர். இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலையினுடைய 25வது வெள்ளி விழா கூட்டம். அதுக்கு நான் முதல் நாளே போயிட்டோம் எல்லாரும். அடுத்த நாள் காலையில மாசம் நான் பாக்குறேன், கன்னியாகுமரியில போய் 25 கிலோமீட்டர் காலையில் ஓடிட்டு வர்றாரு. வந்திருக்குது மாநாட்டுக்கு.
வந்து மாண்டவங்க கன்னியாகுமரியில் பார்த்துக்குவாங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி காலையில் அங்கே ஒரு 50 பேர் கட்டிக்கார கிளப்பிக்கிட்டு கன்னியாகுமரியில் போய் 20 கிலோமீட்டர் ஓடிட்டு திருப்பி வர்றாரு கூட்டத்துக்கு. எனக்கு அவர் எப்போ பார்த்தாலும் எங்கள் பள்ளிக்கூடத்தில் பிடி மாஸ்டரை பார்த்த மாதிரியே இருக்கும். கையில் ஒரு கம்பு வச்சு அடிச்சுட்டு வரோம் அப்படின்னு. அப்படி அவருடைய ஓடலாம் வாங்கங்கிற புத்தகம் வந்து வாய்ப்பு கிடைச்சா படிங்க. அவருடைய மாரத்தான் அனுபவங்களை பற்றிய புத்தகம் அந்த புத்தகத்தில் அவர் எங்கெல்லாம் கூட்டம் ஓடிக்காரோ அதை பற்றியெல்லாம் எழுதியிருப்பாரு. எனக்கு அந்த புத்தகத்தில் ரொம்ப கவர்ந்த விஷயம் 2 விஷயம். ஒன்று வந்து ஒரு இடத்துல கூட அவரை முன்னிலைப்படுத்திருக்க மாட்டாரு. அவரை பற்றியது ஒரு 1.5 பக்கத்தில் முடிஞ்சிடும். தான் என்னவான ஒரு விபத்தை சந்திச்சேன், அந்த விபத்தில் எப்படி நான் அந்த போட்டிக்கு வந்தேங்கிற 1.5 பக்கத்தில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னோடு யாரெல்லாம் மாரத்தான் ஓடியவர்கள், யாரெல்லாம் நடத்தினவங்கன்னு சொல்லணும்னு புத்தகம். ஆனால் அந்த புத்தகம் இருக்காது. எந்த ஊருக்கெல்லாம் ஓட போனாரோ அந்த ஊருடைய வரலாறு அந்த புத்தகம் பேசிக்கிட்டே இருக்கும். நான் அப்பதான் நினைச்சேன், இது எங்கிருந்து வந்திருக்கணும் தாக்கம்னா கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதி அப்படி இருக்கும். நெஞ்சுக்கு நீதி அவருடைய வரலாறு இல்லது ஒரு புத்தகம் தான். ஆனா கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதி அப்படி இருக்காது. அது என்ன செய்யும்னா அன்றைக்கு நிகழ்ந்த உலக வரலாற, உள்ளூர் வரலாற, தேச வரலாற சொல்லிக்கிட்டே வரும். அதை போல ஓடலாம் வாங்குவாங்க. அவர் எங்கெல்லாம் போனாரோ அந்த நாட்டுடைய வரலாறு கூட பேசிக்கிட்டே ஒரு முக்கியமான ரொம்ப சிறந்த புத்தகம். அண்ணன் வந்து இந்த கூட்டத்துக்கு பேச அழைத்த பொழுது நான் இந்த புத்தகத்தை மட்டும் குறிப்பிடாம இன்னொரு விஷயம் குறிப்பிடணும்னு நினைச்சேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கு தேர்தலை நோக்கி எல்லாரும் பரபரப்பா பேசி கூட்டணி பேச்சுவார்த்தை, கார் மாறி கார் போய் ரகசியமா பேசிட்டு வந்து இல்லையே நாங்கள் சும்மா தான் போயிட்டு வந்தோம் அப்படி சொல்லி முடிச்சா அங்கிருந்து அமித்ஷா வந்து இல்லை கூட்டணி தான் பேசுவாங்கிறார். இவர் சும்மா தான் போயிட்டு வந்தாரு. அது இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அவர் தாமரை தண்ணி ஊத்துற புதால் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் வருத்தம் என்னன்னா அண்ணாவை மாத்திர போறாங்க. ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரே காமெடி அவர் தான். அவரை மாத்திட்டா என்ன செய்யுது அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னா, அந்த கட்டில் எல்லா கட்டும் ஜோக்கர் தான், யார் வந்தாலும் காமெடியா தான் இருக்கு அப்படின்னு. அதே போல இப்படி இவ்வளவு பரபரப்பு இருக்கும் பொழுது நான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சிந்திச்சு பார்க்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தொடர்ச்சியாக இப்படி கொண்டாடப்படுவதற்கான காரணம் தேர்தலை நோக்கி அரசியலை செய்யாமல் இந்த மாநிலத்தின் நலனுக்கான அரசியலை செய்வதால் தான் தொடர்ந்து கொண்டாடப்படுறாங்க.